சின்ன கடையிலேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா கடையிலையும் இந்த மில்க் ஷேக் இருக்கும். பசங்க கிட்ட கேட்டால் கூட இந்த மில்க் ஷேக்கை தான் விரும்பி குடிக்கிறாங்க. இவங்க நம்ம ஊர் ப்ராடக்ட் தான். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இவங்க டோன்டு மில்க் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபேட் கம்மியாக இருக்க மில்க். ஃபேட் வெறும் 3% தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க டோன்டு மில்கை இந்த ஃப்ளேவரில் கிட்டத்தட்ட 89% யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும்தான் இவங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ளஸ். பேலன்ஸ் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நிஜமாக நல்லதில்லை. ஏன்னா சுகர் இருக்குது, நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர் இருக்குது, ஸ்டெபிளைசர் இருக்குது, எமல்சிஃபையர் இருக்குது. இது மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்லேயே சுகரோட அளவும் கொடுத்துருக்காங்க. 100 ml 11 கிராம் சுகர் இருக்குது. இந்த பேக் 180 ml. அப்படி பார்த்தா இதில் கிட்டத்தட்ட 19.8 கிராம் சுகர் இருக்குது. அதாவது மனுஷங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சுகரில் பாதிக்கு அதிகமாகவே இந்த ஒரு பேக்கெட் சுகரில் கன்சியூம் பண்ண முடியும். சரி, இப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நேச்சுரல் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துடலாமா? வெனிலா ஃப்ளேவரில் ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் தான். நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவர் சப்ஸ்டன்ஸ். பட்டர்ஸ்காட்சில் இதுலேயும் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் தான். அது மட்டும் இல்லை, கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்லி 0.05%. கூடவே சிந்தட்டிக் கலரும் இருக்குது. பெல்ஜியம் சாக்லேட்டில் இதுலேயும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் தான். இதுலேயும் பெல்ஜியம் சாக்லேட் கலந்துருக்காங்க. எவ்வளோ? 0.05%. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், இதுலேயும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் தான். இதில் ஸ்ட்ராபெரி சாலிட்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட கொடுமையாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. 0.005%. 0.05 கூட இல்லை, 0.005 எங்கேயோ போயிடுச்சு. கூடவே சிந்தட்டிக் கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க. சாக்லேட் மில்க் ஷேக், இதுலேயும் நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் தான். கொக்கோ சாலிட்ஸ் இருக்குது. இதில் மட்டும்தான் கொக்கோ சாலிட்ஸை 1.4% இருக்குது. மீதியெல்லாம் 0.05 அப்படி இல்லை 0.005. இதை தான் நம்ம குடிச்சிட்ருக்கோம். இவங்க சொல்கிற கணக்குப்படி இந்த பேக்கை 2 பேர் குடிக்கணுமா? ஏன்னா இவங்களே சர்வ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை யாரும் 2 பேர் குடித்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஒருத்தங்க வாங்கினா ஒருத்தர் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுறாங்க. சில குழந்தைங்க ஒரு பேக்கை குடிச்சு முடிச்சுட்டு உடனே அடுத்த பேக்கை குடிக்க ஓடுதுங்க. அதை நானே என் கண் கூட பார்த்துருக்கேன். லாஸ்ட்டாக சொல்ல வருது ஒரே விஷயந்தான். இதை எப்பயாச்சும் ஒருத்தர் குடிங்க, அப்பப்போ குடிக்கணும்னு நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லை, வாங்கினீங்கன்னா ஒரு பேக்கெட்டை 2 பேர், ஏதாவது இவங்க சொல்கிற மாதிரி 2 பேர் குடிங்க. அப்போ தான் உங்களோட சுகர் லெவல் ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா சுகர் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் ஆகும், பல் சொத்தையாயிடும், எல்லாமே நடக்கும்பா. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்.